ஹலோ, வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் கண்டமங்கலம் கிராமம் வந்திருக்கேன். கிராமத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஆற்று கொல்லை இது ஒரு கொல்லை, அதுக்கப்புறம் இது இன்னொரு கொல்லை, இந்த மாதிரி மொத்தம் 2 கொல்லை சேர்ந்தது தான் எங்களோட வீடு. இதான் என்னோடய கிராமத்து வீடு. சுற்றி அவ்வளவு பூசணிக்காய், அப்படியே வெள்ளை பூசணி கொட்டி தீர்த்துருக்குன்னு சொல்லலாம். அவ்வளோ சொரைக்காய், அப்புறம் அந்த அது பொடலங்காய் அப்படியே இருக்கா. அதெல்லாம் உங்கள் கூட அப்படியே அனாயாசமாக அப்படியே ஷேர் பண்ணிகிட்டே நடந்து போகணுன்னு ஒரு ஆசை. இதை ரிஷிவந்த் வந்திருக்கா. ரிஷிவந்த், ஹாய். நல்லா இருக்கேன்டா. பொங்கல் வரப்போகுது அடுத்த வாரம். அதுக்கு உனக்கு அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள் தம்பி. ரைட்டு. இப்போ இவன் தான் எனக்கு வீடியோ எடுத்து கொடுக்க போகிறான். ஸோ நாம் வீட்டை இப்போ அப்படியே சுற்றி வர போகிறோம். இங்கே பாருங்க, பின்னாடி லொக்கேஷன் மூங்கில் காடு, பின்னாடி குளம் இருக்குது. சூப்பரில் பாருங்க, எவ்வளோ செடி ஃபுல்லாக பாருங்கள். எம்பிட்டு பூசணிக்கான்னு பரங்கிக்கானே வருது, பூசணிக்கானே வரமாட்டேங்குது. இங்கே பாருங்க, ஒன்று நல்லா சொராக இருக்குது, குத்துது முள் மாதிரி. இங்கே பாருங்க, இங்கே நிறையா இருக்குது. இங்கே பாருங்க, இதோ பாருடா டேய், எம்மா மிருசு இருக்குதுன்ட்டு. சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி வீடு ஃபுல்லாக இந்த பக்கம் எல்லாம் உள்ளுக்குள்ளே நிறைய காய்ச்சி கிடக்கு பாருங்க. சுற்றி எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி இயற்கையான சூழ்நிலையிலையும் இயற்கையான ஒரு சூழலில் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு பிரட்டின்ட்டு வரும்போது ஒரு தனி சுகம்தான். அழகாக உட்காந்துருக்கு. இந்த பூசணிக்காய்ங்க ஜம்முன்னு உட்காந்துருக்கு, தொங்கின்னு இருக்கு ஒரு பக்கம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொடலங்காய் சூப்பராக போட்டு விட்டுருக்கு. அப்படியே வந்தால்னா நமக்கு இந்த பக்கம் சுரைக்காவும் இருக்குது. நீட்டு சுரைக்காய், சிக்கு குண்டு சுரைக்காய் எல்லாமே இருக்குது. இதுதான் நம்மளுடைய இந்த கொள்ளையின் அழகு. மடக்கிக்கிட்டு இருக்கு இந்த பக்கம். அப்புறம் இதுதான் சூப்பரான விஷயம் காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க, 2 சூப்பரான பொடலங்காய். ஸோ இப்போ தீபாவளிக்கு நம்ம கண்டிப்பாக போகிக்கு முதல் நாள் எழுத்தாங்க குழம்பு பண்ணுவோம், எரிச்சி குழம்பு பண்ணுவோம். அதுக்கு தான் வீட்டிலே பார்த்தீங்கன்னா பொடலங்காய் இருக்குது, பரங்கிக்காய் இருக்குது, பூசணிக்காய் இருக்குது. இந்த மாதிரி நிறையா விதமான வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. ஸோ அடுத்து உள்ளார வைப்பேன். வெல்கம் டு த அரண்மனை. இப்போ வாங்க இந்த பக்கம் போய் பார்ப்போம். இந்த பக்கமும் நிறைய விஷயங்கள் காய்ச்சிருக்கு. பாருங்க, அப்படி அங்கேயே வாங்கிது பிஞ்சு விட்டுருக்கு சருக்கா. அதே மாதிரி இங்கே ஒரு சூப்பரான பிஞ்சு விட்டுருக்கு, தெரிகிறதா? இந்த மாதிரி தான் எங்கெங்கும் வீடெங்கும் எங்கேயும் காணப்படும். எது தெரியுமா? பூசணிக்காய். இது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான லொக்கேஷன் இருக்கு. இங்கே பாருங்க, தெரியுதா? பூசணிக்காய் அப்படியே தொங்குது சூப்பராக. இங்கே தொங்குது, அங்கே தொங்குது, மேலே தொங்குது, கீழே மட்டும்தான் இல்லைன்னு பார்த்தா அங்கிட்டும் கீழே கிடக்குது. அப்படியே திருப்பி காட்டுறேன் பாருங்க. இதுதான் பூசணி தோட்டம்னு சொல்லணுமா, இல்லை பூசணிக்காய் வயல்னு சொல்லணுமா? இங்கே பாருங்க, உள்ளார பாருங்க, உள்ள காரேன். இப்படி ஜம்போ சைஸு. ஆமாம், சூப்பராக வேறு மாதிரி சூப்பராக இருக்குது எல்லாமே பார்க்குறதுக்கு. எப்படி இருக்குது? அப்புறம் பின்னாடி பார்த்தா ஃபுல்லாக வாழை மரமாக இருக்குது.
வாழை மரம், வாழைத்தோப்பு, சுற்றியும் வாழைக்கண்கள், நடுவில் நான் இருக்கேன். இங்கே கிச்சன் இருக்குது. இந்த மாதிரி தான் வீடு இருக்குது. ஸோ வீடு சுற்றி வரணும் அப்படின்னா ஒரு நாள் கண்டிப்பாக வேணும். ஒரு நாள் முழுவதும் தேவை. ஸோ இது ஒரு சின்ன பிட்டு தான். அடுத்த வீடியோவில் உங்கள் பொங்கலில் பூ செக்ஷன், பழ செக்ஷன்லாம் காட்டுறேன். பழத்தை நிறைய என்னமெல்லாம் காய்ச்சிருக்குன்னு சொன்னாங்க, அதையும் போய் பார்க்கணும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.